வணக்கம். நம்மளுடைய ஜோதிட பிரிவு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு எல்லோரும் ஆசைப்படக்கூடிய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ஜோதிட தகவலை சொல்ல போறேன். வெளிநாட்டு யோகம் யாருக்குங்க வாய்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கிறதோ அவங்க வெளிநாட்டுல போனா சீரும் சிறப்புமா இருப்பாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு இல்லாதவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் போக முடியாது. அப்ப அந்த தகவலை சொல்றது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் சரலக்னமாக இருக்க வேண்டும். சரலக்னம் என்றால் மேஷம், கடகம், துலாம், மகரம், இதுதான் சர லக்னங்கள் என்று பெயர். உங்க ஜாதக கட்டத்துல லானான்னு போட்டிருக்கோம். இந்த லானான்னு போட்டுக்கக்கூடிய இடம் மேசமாகவோ, கடகமாகவோ, துலாமாகவோ, மகரமாகவோ இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய 7ஆம் பாவமும் சரலக்னமாக மாறிடும், 10ஆம் பாவமும் சரலக்னமாக மாறிடும். சரி, அப்போ இந்த லக்னத்துக்கு உரியவர்களும் சரலக்னத்துல இருக்கணும், சர ராசியில இருக்கணும். உதாரணமாக மேச லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மேச லக்னத்திற்குரிய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயானவன் நேரு 7ஆம் துலாம்ல இருக்கலாம், அல்லது 10ஆம் இடமாகிய மகரத்துல இருக்கலாம். இந்த ரெண்டுல இருந்தா கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 4ஆம் இடமான கடகத்திலும் இருக்கலாம். அப்போ சர லக்னமாக இருந்து அந்த லக்னாதிபதியும் சரராசியில இருந்தால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுல 7ஆம் இடத்துக்குரியவனும் சர லக்னத்துல இருந்தா 7ஆம் இடத்துக்குரியவனும் சர லக்னத்துல இருந்தா வெளிநாட்டிலேயே திருமணம் முடிப்பாங்க. இப்ப மேச லக்னம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 7ஆம் இடம் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரனும் சர லக்னத்திலேயே இருந்தால் வெளிநாட்டிலேயே திருமணம் முடிப்பாங்க. 4ஆம் இடத்துக்குரியவன் சந்திரன். அந்த சந்திரனும் சரராசியிலேயே இருந்தால், அதாவது மேசம், கடகம், மகரம், துலாம் இந்த ராசியில இருந்தா அப்ப வெளிநாட்டிலேயே வீடு வாங்கி இருப்பாங்க. 10ஆம் இடத்துக்குரியவன் சனி. சனியும் இதே மாதிரி சரராசியிலேயே இருந்தால் மேசம், கடகம், துலாம், மகரம் இதுல இருந்தாச்சுன்னா கட்டாயமாக வெளிநாட்டிலேயே வேலை செய்வாங்கங்க. அப்போ ஒருவர் பிறக்கக்கூடியது முதலாவது வெளிநாட்டில் இருப்பதற்குரிய அந்த யோக அமைப்புல சரராசி லக்னமாக இருந்து அந்த லக்னாதிபதியும் சரராசிகள்ல இருந்தால் 10ஆம் இடத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதியும் சரராசியிலேயே இருந்தால் அவர் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே இடத்துல 7ஆம் பாவத்துக்குரியவனும் சரராசியிலேயே இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டிலேயே திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவாரு. 4ஆம் இடத்துக்குரியவனும் அதே மாதிரி இருந்தால் 4ஆம் இடத்திலேயே வெளிநாட்டிலேயே வீடு கட்டி வாழ்வாருங்க. அடுத்து லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் வெளிநாட்டுல போய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து சுவர்கள் பார்வை, வியாழன், சுக்கிரன் இவங்களுடைய பார்வையை பெற்றிருந்தால் நிச்சயமாக வெளிநாடு செல்வார். அந்த லக்னாதிபதியை போலவே 10ஆம் இடத்துக்குரியவனும் 12ஆம் இடத்தில் இருந்து சுவர்கள் பார்வை பெற்றிருந்தால் வெளிநாட்டுல போய் இருப்பாங்க. இது 2வது ஃபார்முலா. அந்த ஃபார்முலால இருந்தாலும் போவாங்க, இந்த அமைப்புல இருந்தாலும் போவாங்க. அப்ப லக்னாதிபதியும் 12ஆம் இடம், தொழில் ஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்தில் இருந்தால் வெளியே தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்வார்கள். இவர்களுடன் சேர்ந்து 7ஆம் இடத்துக்குரியவனும் 12ஆம் இடத்திலேயே இருந்தால் வெளிநாட்டிலேயே திருமணம் செய்வார்கள். ஏன்னா இந்த காலத்துல இது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. வெளிநாட்டுல வேலை பார்க்க வேண்டும், வெளிநாட்டுல திருமணம் முடிக்க வேண்டும், வெளிநாட்டில் குடியுரிமை வாங்க வேண்டும் என்றெல்லாம் எல்லாரும் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்களே உங்க ஜாதகத்தை பார்த்து இப்படி அனுமானம் செய்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த தகவலை ஜோதிட தகவலாக உங்களுக்கு கூறுகிறேன். விருப்பமுள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி அமைப்பு இருக்குது என்று தெரிந்து கொண்டாலே நீங்கள் உங்களுடைய ஜோதிடரிடம் சென்று காண்பித்தால் எந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு செல்லலாம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். நன்றி.